எம்மி எம்மி பரோட்டா ரெடிங்க. இவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு சூடாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாட்டு லேயர் லேயராக கிடச்சிருக்குங்க. அட்டகாசமாட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு தை பரோட்டா பண்ண போகிறாங்க. தை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தை பரோட்டா வந்து நம்ம நார்மல் பரோட்டாவோட அப்புறமா ரிமாலியா பரோட்டாவோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிமாலியா பரோட்டாவும் பண்ணி போட்டோம்தான் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பரோட்டாக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே தை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தை பரோட்டா பண்ணதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான பொருள் வந்து 1 கப்பு தயிருங்க, அப்புறமா 2 ஸ்பூன் மில்க் பவுடர். நம்ம எந்த கப்பால் தயிர் எடுக்கமோ அதே கப்பால் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடரும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கிடணும். தயிர் வந்து புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர், நல்லா புளிச்ச தயிர் எடுக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மாவு ஆட் பண்ணிடலாம். 250 கிராம் மைதா மாவுங்க. மாவுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கணும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நம்ம அதில் ஊற்றுருக்க தண்ணி காணாது, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மைதா தேவையோ அதுக்கு தகுந்தபடி எல்லா பொருளும் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். புரோட்டாவுக்கு பிசையும் பாருங்க, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணுங்க. மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கிடணும். கையில் கொஞ்சோண்டு மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம காயாத அளவுக்கு வச்சுக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு ஒரு மேலே கோட்டிங் போடுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் எடுத்தால் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணணுங்க. ஒன்று, 2, 3ங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா க்ரீமியாட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் இருக்கட்டும். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் தயாராகிடுச்சு மேலே தேய்க்கிறதுக்கு. இப்போ நம்ம இதுக்கு சைடு டிஷ்டாட்டு ஒரு குருமா செஞ்சுக்கிடலாங்க. பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு சிம்பிளாட்டு ஒரு குருமா மாதிரி செஞ்சுக்கிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பட்டாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பு வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வந்து ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு துண்டு பட்டைங்க, அப்புறமா கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பாதி நட்சத்திரப்பூ, அப்புறமா லவங்கம் ஒரு 3 லவங்கம், பெரிய ஏலக்காய் 1, அப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்புங்க. இவ்வளோதான் கரம் மசாலா. இப்போ கரம் மசாலா எல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம்.
குருமா வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் வச்சு சைடிஷ் காட்டு தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் கட்டியாக வைக்கணும் ரசத்துக்கு வைக்கிறதா இருந்தால். அது சாதத்தோடு போட்டு விரவி சாப்பிட்லாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும் வேண்டாம், கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. குருமா வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க, மீடியமாக இருக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடுங்க. நம்ம லாஸ்ட்டில் குருமாவுக்கு போடும்போது உப்பு பார்த்து போட்டுக்கணும். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் தக்காளி வெங்காயத்தோடு போட்டு வதக்கணும்னா நல்லா பச்சை வாடை போயிடும். இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கணுங்க. குருமா மசாலா நான் வீட்டில் அரைச்சது இருக்குது, அதை ஆட் பண்ண போகிறேன். இதில் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. வரமிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கிடைக்குங்க ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா. இது கொஞ்சம் வதங்கட்டும். வரமிளகாத்தூள் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து குருமா மசாலாங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன், அதனால் 2 ஸ்பூனுக்கு தகுந்தபடி போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வடை பதலையும் வதக்கிக்கோங்க. நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றலாங்க, எண்ணெய் நிறைய எடுக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூனு. எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா அதிலே போட்டு வதக்கி எடுத்துடலாம். ஆயில் வந்து எப்போதுமே கம்மியாக சேருங்க. இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுடலாம். அப்புறமா கொஞ்சமாக புதினா தழை போடுங்க. நல்ல குருமா மணமாக இருக்கும். பச்சை வாடை போக வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு நம்ம இப்போ காயை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்குங்க வதக்கி உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்குங்க நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெளியில் அப்படியே வச்சிங்கன்னா கருத்து போகும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. பட்டாணி ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் பட்டாணிங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ காய் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறமா ஒரு 2 துண்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 முந்திரி பருப்புங்க, முழு பருப்பு போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்புங்க. இதை அரைச்சி நம்ம ஊற்றினோம்னா இந்த குருமா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுங்க. காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் பொட்டுக்கடலை அப்புறமாட்டு வந்து முந்திரி பருப்புலாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குருமாவுக்கு வந்து அடுப்பில் வச்சாச்சுங்க.
2 விசில் விடட்டும். நம்ம அப்புறமா தயிர் பரோட்டா போட்டுக்கிடலாம். இப்போ குருமா வந்து 2 விசில் அடிச்சிருச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். இது ஓரத்தில் இருக்கட்டும், ஏர் இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பரோட்டா போட்டு பிடிச்சிடலாங்க. தயிர் பரோட்டாவுக்கு வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு. இது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிடணுங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு நம்ம உருண்டை பிடிப்போம் பாருங்கள், அதோட கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிக்கணும். இன்றைக்கி ரம்ஜானுங்க. எல்லாருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். வீடியோ என்றைக்கு வெளியில் வருதுன்னு தெரில. கோயிலில் எல்லா கோயிலில் பாட்டு படிக்காங்க பாருங்கள் குழந்தைகள்லாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. ஒரு தெருவு தள்ளி இருக்குது, ஆனால் சத்தம் குறைக்க கேட்கும். வீடியோ எடுக்கும்போது சத்தம் எப்படி விழுது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். 3, 6, 9, 10 உருண்டை கிடச்சிருக்குங்க. 250 கிராம் மாவில் 10 உருண்டை கிடச்சிருக்கு. நம்ம இப்போ உருட்டிக்கிடலாம். மஜித்தில் வந்து சத்தம் அதிகமாக கேட்குங்க. நான் தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறமாட்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். சவுண்டு ரொம்ப இருக்குது. இன்றைக்கி ரம்ஜானுங்க அன்னைக்கு அவங்களுக்கு. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கிடணுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். ஓரளவுக்கு அப்படியே உருட்டி தேய்ங்க போதும். ரொம்ப பெருசாகவும் தேய்க்க போகிறதில்ல. நம்ம இந்த அளவுக்கு தான் எடுக்க போகிறோம். நம்ம புரோட்டா எந்த சைஸுக்கு இருக்குமோ அந்த சைஸுக்கு தான் தேய்க்க போகிறோங்க. இந்த மாதிரி மாவு தூற்றிக்கங்க. ஒட்டுச்சுன்னா அப்புறமா நம்ம தேய்ச்சிடணுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மேலே தேய்ச்சிக்கிடணுங்க. அப்போ தான் லேயர் வந்து அடுக்கடுக்காக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி தடவிட்டு நம்ம கட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கிடணும். அப்புறமா உடலை நம்ம குறுக்க கட் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. நல்லா அடுக்கடுக்காக கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை தயிர் பரோட்டா செஞ்சு பாருங்கள், சூப்பராக கிடைக்கும். இப்போ மடித்து விட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா மடிக்கணுங்க. நடுசில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரணும். ரவுண்ட் ஷேப் வந்தால் தான் திருப்பி நம்ம அடுத்தால உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படியே வைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிடலாங்க. வச்சுட்டு நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துடணுங்க. உருட்டி தேவைன்னு நம்ம மடித்ததுக்கப்புறம் உள்ளே போயிடும். இதை உள்ளுக்கு வச்சுட்டு நம்ம அடுத்தது ஒன்று தேய்ச்சிக்கலாம். வெடிப்பில்லாத அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுக்கணுங்க. இந்த மாதிரி மாவை ரேசாக தூற்றிட்டு தேய்ங்க. ஒட்டாமல் வரும் உங்களுக்கு, தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேய்ச்சாச்சுங்க. கொஞ்சமாக இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு தடவிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே மேலே தடவிட்டு நம்ம கட் பண்ணிடணுங்க. நல்லா பூ மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி மடிச்சிடணுங்க மேலே மேலே. அப்படியே நம்ம தூக்கி திருப்பி உருட்டிடணுங்க. இந்த மடிப்பு தெரியாத அளவுக்கு உள்ளுக்கு வச்சு மடிச்சிருங்க. மடித்து இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தேன்னா சூப்பராக கிடச்சிருங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தேய்ச்சிக்கிடணுங்க. இப்போ மாவு தூவாண்டாம், நம்ம எண்ணெயும் தேய்க்க வேண்டாம். நமக்கு அதில் இருக்க எண்ணெயே போதும். தேய்ச்சி மட்டும் எடுத்தால் போதுங்க.
இனிமேல் மாவு தடவுனேன்னா உங்களுக்கு ட்ரை ஆயிரும். அதனால் மாவு தடவக்கூடாது. இந்த மாதிரி புரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ தேய்ச்சி எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அடுத்தது தேய்ச்சிக்கலாம். ரெண்டாவது ஒன்று தேய்ச்சாச்சுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். தயிர் பரோட்டாக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்படி எம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ தோசை தவாவில் போட்டுக்கலாங்க. அப்படியே தவாவை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் தடவிக்கலாங்க. தவாவில் கொஞ்சம் மட்டும் எண்ணெய் தடவிக்கங்க. இப்போ அப்படியே ஃபஸ்ட்டு ஒன்றை போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி திருப்பி போடணுங்க. திருப்பி திருப்பி போட்டாக்கா நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். நல்லா உப்பெல்லாம் கிடைக்கி பாருங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. நம்ம புரோட்டாக்கு போட்டு கஷ்டப்பட்டு இழுத்து தேய்ச்சி போடுறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்குங்க. நல்லா மாவு வேகதுலையும் அப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கணும். போட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்கும். அருமையான சுவையில் தயிர் பரோட்டா ரெடிங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். தயிர் பரோட்டா வந்து சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்குங்க. நமக்கு நல்லா உப்புலாவும் வருது. எப்படி உப்புது பாருங்கள். எம்மி எம்மி தயிர் பரோட்டா ரெடிங்க. தயிர் பரோட்டா சூப்பராக போட்டாச்சுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். எம்மி எம்மி பரோட்டா ரெடிங்க. இவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்க. நல்லா மொறுமொறுன்னு சூடாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாட்டு லேயர் லேயராக கிடச்சிருக்குங்க. அட்டகாசமாட்டு சூடாக இருக்கனால கை ஒன்று தட்ட முடியல. நல்ல மொறுமொறுப்பாக வந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்களா எப்படி லேயர் லேயராக இருக்கு பாருங்க. நல்லா அடுக்கடுக்காக கிடைக்குங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா புரோட்டா நாங்கள் புரோட்டா இந்த மாதிரி தயிர் புரோட்டா பண்ணி பாருங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. எம்மி எம்மி புரோட்டா ரெடி. இதில் சால்னா விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே புரோட்டாவை ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். வச்சுட்டு நம்ம அப்படியே அமுக்கினோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் புரோட்டா வந்து. நல்லா சப்பாத்தி கட்டில் வச்சு நம்ம அடிக்கணும். இப்போ சப்பாத்தி கட்டில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம்.
புரோட்டா மாதிரி கிடைக்குங்க நமக்கு. பார்த்தீங்களா? இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பண்ணணுங்க. அப்படியே குருமாவை ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க குருமாவும். அப்படியே கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம கிண்டி இறக்கணும்னா சூப்பராக கிடைக்குங்க. குருமாவும் ரெடி, தயிர் பரோட்டாவும் ரெடிங்க. பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு நம்ம 2 பரோட்டாவை வச்சு சூப்பராக இருக்குங்க. அருமையான தயிர் பரோட்டாவும் குருமாவும் ரெடி. வாங்க மக்களே, சாப்பிட்றதுக்கு எல்லாரும்.